சுவாமி சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 56. பாருங்க, ஸ்ரீரடி சாய்பாபா பற்றி தான் நான் சொல்லினுக்கிறேன். ஐயப்பன் அவருடைய மகிமை எப்படி உணர்த்தினார் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த போட்டோ, சாய்பாபா போட்டோ கொடுத்தலிருந்து பகவானை நான் கும்பிட ஆரம்பித்தேன். மேலக்க மேலே எனக்கு நல்லதே நடக்கும். குருவோட நாளில் அந்த நல்லதே நடக்கும். பாருங்க, குரு தட்சாமூர்த்தியாய், குரு ஐயப்பனாய், குரு சாய்பாபாவா, அப்படி சக்தியாய் பல சக்திகளாய் ஒன்று சேர்ந்து வேலைக்கம் அன்னைக்கு தான் நல்லதே நடக்கும். பாருங்க, அவருடைய சாய்பாபாவுடைய கருணை எப்படி உணர்த்துறா பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவா வராரு, சிலையா வராரு வீட்டுக்கு. எவ்வளோ சிலை வருதுங்க. நான் அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எவ்வளோ வந்தா ஒரே மட்டும் வந்துடுறாரு சாய்பாபா. பாருங்க, சாய்பாபா சிலையா வருது. அப்ப யோசிச்சார், நம்ம தேடி வந்தார் இறைவனு சாய்பாபா. சீரடியிலேருந்து சாய்பாபா செலவழிச்சு. அப்ப இது முக்கியமாக சாய்பாபா யார் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அவங்க வீட்டுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். சாய்பாபா, இது உண்மை. பாருங்க, சாய்பாபா அவங்க வீட்டுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களும் நல்லா இருக்கட்டும், அனுகிரகம்னு ஐயப்பன் எனக்கு அறிவை உணர்த்துறார். அப்போ சாய்பாபாவை நான் கொடுக்குறேன். ஏன்னா சாய்பாபா வாழும் சித்தர். அவர் சித்தராக இருந்த உலகத்தில் பல நல்லதை செஞ்சு தெய்வமாக ஆனவர் சாய்பாபா. அதனால்தான் அவரை சிவனா பார்க்கலாம், விஷ்ணுவை பார்க்கலாம், ஐயப்பனை பார்க்கலாம், சாய்பாபா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சித்தர் அவர். இந்த உலகத்துக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கஷ்டப்படுபவர்களை தன்னுடைய சக்தியால் அனைத்து பேருக்கும் நல்லதை மட்டுமே உணர்த்தி சித்தராக வாழ்ந்தார். அவரெல்லாம் எப்படி தூற்றப்பட்டவர் தெரியுமாங்க? அப்படிப்பட்ட சாய்பாபாவை இந்த உலகமே கும்பிட வச்சார். சாய்பாபா இறைவனுடைய சக்தி அவர்கிட்ட, அனுகிரகம், அவ்வளோ ஒரு பவர். சாய்பாபா சாதாரண ஆள் கிடையாது. பாருங்க, எனக்கு ஷீரடியிலிருந்து சாய்பாபா கால் பாதத்தை அணிய செப்பல் அங்கிருந்து மயிலாப்பூருக்கு வருது. பகவான் ஷீரடி சாய்பாபா அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட இங்கிருந்து என் அனுப்பி வைக்கிறார். அந்த டைமுக்கு நான் போயிட்டு அங்கே போயிட்டு எவ்வளோ கூட்டத்தில் நம்மளை போயிட்டு அங்கேயும் கஷ்டப்படுத்துறாங்க. சாய்பாபா என்ன நேரடியாக போய் சாய்பாபா அவர் போட்டிருந்த பாத செப்பலை, அவருடைய பாதம் தான், பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்து அது ஒரே நாள் தான் இருந்தது மயிலாப்பூரில். மறுபடியும் அங்கே ஷீரடி சாய்பாபா எடுத்து போயிடுச்சு. எவ்வளோ அனுகிரகத்தை ஐயப்பன் எனக்கு கொடுத்துறாரு பாருங்க. கருணையின் கடல் அவர் ஒருத்தரை மட்டும் குமர பாக்கியத்தை கொடுக்கலங்க. பகவான் ஐயப்பன் இறைவனுடைய அனைத்து சர்வசக்தியோட அனுகிரகத்தையும் தன் பிள்ளைக்கு கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். அதுதான் ஐயப்பன் பேர் கருணையின் கடவுள், ஏழை பங்காளன், ஏழைகளை நேசிக்கும் ஒரு கடவுள். கொடி கொடியா வச்சுக்கிற வீட்டிலலாம் பகவான் வாசம் செய்ய மாட்டார். கொடி கொடியா வச்சு இருந்தா கூட இறைவன் அவன் தூய மனிதனோட இருக்கிறானா என்றுதான் இறைவன் அங்க போய் நேசிப்பான். கூரை வீட்டில் இருந்தாலும் கூரை வீட்டில் அழகாக நேசிப்பார். இன்னைக்கு இந்த கூரை வீட்டில் பகவான் ஐயப்பன் தன் குடும்பத்தையே அழைத்து வந்து வாசம் செய்கிறான். தன் பிள்ளையை அன்புக்கு இறைவன் வாசம் செய்கிறான். பாருங்க, அதான் சொல்லுவாங்க ஐயப்பனை, ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. பூத கணங்களுக்கெல்லாம் தலைவனவன், அனைத்து சர்வசக்திக்கும் தலைவனவன் ஐயப்பன். ஆதி பராசக்தியின் கருவறையில் உருவானவன் ஐயப்பன். அப்ப அனைத்து சர்வசக்தி சித்திரம் தேவர்கள் மூவர்கள் அனைத்து பேரும் இந்த வீட்டில் வாழ்கின்றார். அவருடைய வீடு ஐயப்பன் வீட்டில் இங்க வாழ, ஐயப்பன் வீட்டில் வாழ எல்லாரையும் வாழ வைக்கிறார் பகவான் ஐயப்பன். அனைத்து சர்வகத்தையும் வாழ வச்சு ஒரு கூட்டு குடும்பமா ஐயப்பன் இங்க வாழ்ந்து நிற்கிறார். ஐயப்பனுக்கு மட்டும் டெய்லி அபிஷேகம் பண்ணலைங்க. வாராகி அம்மனு, பராசக்தி, வெற்றி வடி வேலனு, வெற்றி விநாயகரு, அம்பாளும் பார்வதியும் ஒன்று இதுவே மகாவிஷ்ணுவாய், ஆதிபராசக்தியாய், மகாலட்சுமியாய், சரஸ்வதி தேவியாய், பிரம்மாவாய், அனைத்து சர்வசக்திக்கும் தான் குடும்பத்துக்கு அபிஷேகம் பண்ற வாக்கியத்தை எனக்கு ஐயப்ப அருள் பாடிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல நான் என்னங்க சம்பாதிக்கணும்? இதுக்கு மேல ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டியதுதான் கடவுளோட அன்பை தான் சம்பாதிக்கணும். கடவுளுடைய அன்பை சம்பாதிக்கிறவன் கோடி சூரியனுக்கு சமமானவன். என்ன சொல்லுவாங்க? கோடி சூரியனுக்கு சமமானவன். எல்லா இறைவனோட அன்பை சம்பாதிக்கணுங்க. ஒரு இறைவனோட அன்பை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. பல இறைவனோட அன்பை சம்பாதித்து எங்க போனாலும் அவனுக்கு தரிசனத்தை முதலாளா இறைவன் கொடுக்க வைக்கிறான் பாருங்க. அவன் தாங்க உலகில் கோடி சூரியனில் ஒருவன் அவன். அதான் சொல்லுவாங்க ஐயப்பனை, 1000 கோடி சூரியன் போலே சுடர்விடும் என் தெய்வமே.
1000 கோடி சூரியன்க. அந்த 1000 கோடி சூரியன்ல இந்த புள்ளைய ஒரு சூரியனா ஆக்கி எல்லா தெய்வத்தையும் பிராசிக்க வைக்கிறாங்க. என்ன சொல்றீங்க ஐயப்பனை? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா.